ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு லெமன் பிக்கிள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 kg லெமன் வாங்கியிருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சென்டராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சால்ட்டு வச்சு நம்ம இப்போ பாயிலிங் பண்ணி தான் பண்ண போகிறோம். நம்ம ஊற வச்சு பண்ணலை. இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா கட் பண்ணி அதில் நடுவில் நல்லா சால்ட்டு வச்சு நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம இப்போ ஒரு வேக வச்சிடலாம். பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இது நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 2 days இதிலே அப்படியே சோக் ஆகிருக்கு. நான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் எடுத்த வீடியோ தான் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து 2 கைப்பிடி அளவுக்கு இது நான் பூண்டு எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்சியில் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 10-15 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காரம் எந்த அளவுக்கு நீடடோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாவை நல்லா வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் வந்து எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் அதே மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிடுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். பூண்டை பொறுத்தளவுக்கு நம்ம பச்சையாக தான் போட போகிறோம். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் பிக்கிள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஒன்றும் பாதியமாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடான உடனே நான் மரச்செக்கில் வாங்கின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம சேர்த்துருங்க. நல்லெண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சமான அளவுலேயே சேருங்க. நம்ம ஊறுகாய்க்கு மோஸ்ட்லி உப்பு ஆயிலெலாம் நிறைய போடுவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சத்தை வச்சே செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் இவ்வளோ அளவுக்கு போதும். ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கோம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு கடுகு வந்து அந்த புகை வர அந்த ஸ்டேஜ் வரணும். ரொம்ப தீயக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து அடுத்ததாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பூண்டை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டை ஆட் பண்ணி அந்த பூண்டில் இருக்க ஈரப்பதம் வந்து அந்த எண்ணெயிலே போயிடும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்ததாக வந்து இது நல்லா வதங்கட்டும். அந்த பூண்டோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகா பொடி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஊறுகாய் செய்கிறது வெறும் 5 மினிட்ஸ் ப்ராசஸ் தான். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா அவ்வளோதான். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தய பவுடரையுமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெந்தய பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம வெந்தய பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அதையுமே நல்லா வதக்கி விடுங்க. கரியக்கூடாது. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நம்ம ஆயில் வந்து கம்மியாக தான் விடுறனால அடி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அது அடி பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து பெருங்காய பவுடர் ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதையுமே நல்லா வதக்கி விட்டுடுங்க. அவ்வளோதான். நம்மளோட ஊறுகாய்க்கு தேவையான எல்லாத்தையும் போட்டாச்சு. உப்பு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டு தான் அதை பாயில் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம உப்பு ஆட் பண்ணாதீங்க. லெமனை ஆட் பண்ணி நல்லா அதை நம்ம வதக்கி விடணும். லெமன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நம்ம இதில் சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் வந்து உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் சுகர் சேர்த்தா தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சுகர் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து கெடாவும் கெடாது. சீக்கிரத்தில் கெடாமல் இருக்கிறதுக்கும் சுகர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நாங்கள் ரொம்ப நாள் வச்சுருப்பேன்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சமாக வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து வினிகர் ஆட் பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டில் உடனே காலியாகிடும். அதனால நான் வினிகர் ஆட் பண்ணல. நீங்கள் இதில் கொஞ்சமாக நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட செய்யலாம் இதே மெத்தடில். ஆனால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பரட்டுனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட ஊறுகாய் வந்து கூல் டவுன் ஆனவுடனே அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 6 மந்த் ஆனாலும் உங்களுக்கு கெடவே கெடாது. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.